ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து, அப்புறம் நம்ம நீட்டாக வச்சுருக்கிறத பொறுத்து லைஃப் இருக்கும். பாருங்கள், இந்த வாஷிங் மிஷின் நான் வாங்கி 9 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், அது எப்போயுமே புதுசாக இருக்கும். நான் இந்த வாஷிங் மிஷினில் கேஸ்கட் க்ளீன் பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ அந்த கேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லி துணி துவைச்சிட்டு இருக்கப்போ அழுக்கு போய் சேர்ந்துடும். இப்போ அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணியில் வினிகர் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி வினிகர் சேர்த்துட்டு காட்டன் கிளாத்தை வச்சு இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா அதில் அந்த கேஸ்கட்டில் அழுக்கு சேராது, ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது மொத்தமாக சேர்ந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அழுக்கெல்லாம் சேர்ந்துட்டு பேட் ஸ்மெல் வேறு அடிக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், க்ளீன் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் போயிடலாம். இப்போ ராகி பக்கடா செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அது எப்போயுமே கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு தான் இருக்கும். நம்ம சுட்டு எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஓகே, குழந்தைகளுக்கும் ஓகே, சாப்பிட்ருவாங்க. ஆனால் வயசானவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட முடியாது, பல்லில் கடிப்படாது. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இந்த டிப்பு ஃபாலோ பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலை சேர்த்ததுனால இந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் போயிடலாம். எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான். அதுவும் இந்த பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த சிங்கை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நான் எப்படி என்னுடைய கிச்சன் சிங்கை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இது டைல் சிங்க்கு தான். அதுவும் பாருங்கள், லைட் கலரில் இருக்குது. லேசாக அழுக்கு விழுந்தாதே பளிச்சுன்னு தெரியும் அழுக்கு. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பொருள் எடுத்திருக்கேன்னா கோலமாவு தாங்க எடுத்திருக்கேன். இந்த கோலமாவு வச்சு க்ளீன் பண்ணுறப்ப சூப்பராக அழுக்கு போயிடும். இப்போ அது கூட ஹேண்ட் வாஷ் எடுத்திருக்கேன். ஹேண்ட் வாஷ் இல்லைன்னா நம்ம பாத்திரம் விளக்குற ஜெல் கூட எடுத்துருக்கலாம். இந்த கோலமாவோட கொஞ்சம் ஹேண்ட் வாஷ், கொஞ்சம் வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு டூத் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சிங்க் தேய்க்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ரஷ்லையே பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப்பர், தேஞ்சி போன ஸ்க்ரப்பர் இருக்கும் இல்லையா, அதை இந்த ப்ரஷ்ஷோடு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வச்சு இப்போ தேய்க்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த கோலமாவு, இந்த ஹேண்ட் வாஷு, இந்த வினிகர் எல்லாம் சேர்த்து நம்ம க்ளீன் பண்ணுறப்ப அழுக்கு ஈஸியாக வந்துடும். நான் இந்த மாதிரி 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த சிங்கை க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்போ அந்த ஓரத்தில் உள்ள அழுக்கை போக்குறதுக்கு அந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கேன் பாருங்கள். அவ்வளோதான், சிங்க் நீட்டாகிடுச்சு. இந்த மாதிரி கோலமாவு க்ளீனிங் பர்பஸ்க்கு யாரெல்லாம் எடுப்பீங்கன்னு தெரியல. ஆனால் நான் சிங்க்கு க்ளீன் பண்ணுறப்ப இதை தாங்க எடுப்பேன். இது நல்ல பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ புசு புசுன்னு நம்மளுக்கு குஸ்பு இட்லி மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இட்லி அரிசி, உளுந்தம்பருப்பு ஊற வைக்கிறப்போ இப்போ வெந்தயத்தை நான் தனியாக ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி ஊற வச்சுக்குவேன். கிரைண்டரில் மாவு ஆட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுக்கணும். வெந்தயத்தை சேர்த்துட்டு அந்த வெந்தயம் நல்லா பொங்கி வரும் பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம உளுந்தம்பருப்பு சேர்த்து அரைக்கணும். நான் 6 டம்ளர் இட்லி அரிசி எடுத்தேங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு பொங்கி வந்திருக்கு. இந்த டிப் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இட்லி நல்லா புசு புசுன்னு வரும். சில ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு அரைக்கிறப்ப உளுந்தோட அளவை குறைச்சிட்டு இந்த மாதிரி வெந்தயத்தை சேர்த்து தான் அரைச்சி எடுப்பாங்க. அவங்க இட்லி பார்த்திங்கன்னா, அந்த ஹோட்டல் இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக புசு புசுன்னு இருக்கும். தவிர வெந்தயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள் என்னோடய இட்லி எப்படி இருக்குது, புசு புசுன்னு நல்லா குஷ்பு இட்லி மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ ஃபிஷ்ஷை சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிடணும். என்ன தான் கடையில் அவங்க நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்தாலுமே பாருங்கள், இந்த மாதிரி அந்த பிளாக் கலரில் ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி இருக்கும். இந்த அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு தடவை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி அதில் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு
இந்த ஃபிஷ்ஷை 2 தடவை நல்லா கழுவி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து 2, 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபிஷ் சமைச்சோன்னா அந்த கவுச்சி வடை இருக்காது. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஷேர் பண்ணியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.